நீங்க கிரிட்டிசிசம் சொல்றீங்களா? உச்சக்கட்ட கிரிட்டிசிசம் வந்து எந்த நடிகருக்கும் அந்த மாரி இப்ப நடிகர்கள் வந்து அந்த மாரி கிரிட்டிசிசம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே டிப்ரஷனுக்குள்ள போயிடுவாங்க. ஸோ, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து தளபதி மிகப்பெரிய மாஸ் ஹீரோவா நம்பர் 1 நிக்கிறது வந்து சாதாரண அரசியலுக்கு வர்றாருன்னா, கண்டிப்பா நான் வரவேற்கக்கூடிய ஒரு ஸோ கைஸ், நடிகர் விஷால் அவர்கள் பார்த்தோன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் பார்த்தோன்னா பாலிடிக்ஸ்குள்ளே வந்ததை பற்றி, இந்த அளவுக்கு சினிமாவில் நம்பர் 1 இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு பார்த்தோன்னா பாலிடிக்ஸ்குள்ளே வரதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பார்த்தோன்னா விஷால் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இது வந்து மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு வந்து கிரிட்டிசிசம் பண்ணுற மாதிரி பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் வந்திருந்தாலும் இந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து மற்ற சைடு இருந்து கொடுத்துருந்தாலோ பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்க சினிமா விட்டுட்டே வேணான்னு போயிருப்பாங்க, டிப்ரெஷனில் போயிருப்பாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் சமாளித்து சினிமா ஃபீல்டில் இப்போ வரைக்கும் நம்பர் 1 இருக்கிறாரு, நம்பர் 1 என்டர்டெய்னராக இருக்காரு. ஒரு சின்ன டான்ஸ் கூட பார்த்தோம்னா அவர் வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து ப்ரூவ் பண்ணாத இதே கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட டான்ஸுக்கு பார்த்தோன்னா எஃபோர்ட் போட்டு பண்ணுவார். அதனால் அவர் வந்து ஒரு நம்பர் 1 என்டர்டெய்னர் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இந்தளவுக்கு பார்த்தோன்னா பீக்கில் இருக்கும்போது அரசியலுக்கு வரதுன்னு பார்த்தோன்னா மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இந்தளவுக்கு நம்பர் 1 இடத்துல இருக்கும்போது அதை விட்டுட்டு வராரு அப்படின்னா அவருக்கு உண்டான நோக்கம் என்ன, அரசியலில் பார்த்தோன்னா மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம், அதை பார்த்தோன்னா நான் பாராட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வரணும் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாகவே தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு கதை எழுதிட்டு இருக்காரு. ஆனால் அந்த கதையை பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் அவரால் பண்ண முடியல. இனிமேல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா தளபதி பார்த்தோன்னா இனிமேல் படங்களை நடிக்க மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மேபி பார்த்தோன்னா ஒரு வேளை ஃபியூச்சரில் நான் பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து பாதியிலே போயிடுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பார்த்தோன்னா இப்போ இருந்துட்டு வருது. ஏன் அப்படின்னா பாலிடிக்ஸ் பார்த்தோன்னா அந்தளவுக்கு ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தளபதி பார்த்தோம்னா சினிமாவுக்குள்ளே இருக்கும்போதே பொலிட்டிஷியன் சைட்லேருந்து எந்த அளவுக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு நடிகனாக இருக்கும்போதே பாலிடிக்ஸை பார்த்தோம்னா எதிர்த்து குரல் கொடுத்தாரு, எதிர்த்து சமாளித்தார். இப்போ பாலிடிக்ஸ்குள்ளே வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் டெஃபினட்டாக வேறு மாதிரி பண்ணுவார். அதனால் பார்த்தோன்னா ஒரு பாதியில் போகிறக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக மக்களுக்கு உண்டான சேவை பண்ணுறதுக்கு கடைசி வரைக்கும் களத்தில் நிற்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.